விழுப்புரம் அருகே மின்வாரியத்துறையின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் தனது இரு கால்களையும் இழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காலம் இல்லை, இந்த காலம் போச்சு, அந்த காலம் போகுது. அம்மா எனக்கு கட்ட வேலையா தக சுண்டி வேலையா தகுந்த பாதமாவது கிடைக்காதா அம்மா? இதே மாதிரி கேக்குறேன். சரி அம்மா, நான் காலம் இல்லாத எப்படி அம்மா நான் வாழறது அம்மா? மின்சாரம் தாக்கியதில் 2 கால்களை இழந்த இளைஞரின் வலியை அவரது தாயின் கண்ணீர் உணர்த்தும் காட்சிதான் இது. விழுப்புரம் மாவட்டம் சோழாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 19 வயதான பூபாலன். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தங்களது கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இவர் கிரிக்கெட் விளையாடியுள்ளார். பள்ளிக்கூடத்தின் மாடியில் விழுந்த பந்தை மறுநாள் காலையில் போய் பூபாலன் எடுக்கச் சென்றுள்ளார், வரவிருக்கும் ஆபத்தை அறியாமல். அப்போது பள்ளி கட்டடத்திற்கு மேல் செல்லும் 22 கிலோவாட் உயரழுத்த மின்சார கம்பி பூபாலனின் தலையில் உரசியது. இதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட பூபாலன் சுயநினைவின்றி கிடந்தார். உடலில் தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை மீட்டு முண்டியம்பாக்கத்தில் அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 2 கால்களையும் அகற்றினால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் கூறியதால் பூபாலனின் பெற்றோர் கதறி துடித்தனர். பின்னர் 2 கால்களும் அகற்றப்பட்டு கிட்டத்தட்ட 45 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தந்தை விவசாயம், தாய் மீன் வியாபாரம் என்பதால் தனக்கு கிடைக்கின்ற சொற்ப வருமானத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்தையே சுமந்து வந்த பூபாலனை தற்போது அந்த குடும்பம் சுமக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாள் ஒன்றிற்கு மருத்துவத்திற்கு மட்டும் 4000 ரூபாய் செலவாவதாகவும் தனது மகனின் நிலையை கருத்தில் கொண்டு அரசு உதவ வேண்டும் என பூபாலனின் தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். ஒரு காயமா இருந்தா பரவாயில்ல, 2 காலுக்கு அதிக அமௌண்ட் கேக்குறாங்க சார். ரசீவ் பண்றதுக்கு 4000, குறைஞ்சது 3000, அதுக்கு மேல இல்ல சார். டெய்லி ரசீவ் பண்ணு சார். கடவோட அக்கம் பக்கம் வாங்கி தான் சார் நான் பண்ணின்னு இருக்கிறேன். என் புள்ள நல்ல மாதிரியாடா போதும் கொடுங்க, நான் கடத்த அடைக்கிறேன்னு சொல்லி செய்யறேன் சார். நான் ஏதாவது கவர்மெண்ட் அவன் எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு நீதி உதவி செய்யணும் சார். அவனுக்கு ஒரு வேலை வேணும். அவன் எதிர்காலத்துக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வழி பண்ணா போதும் சார். 11 மாதங்களுக்கு முன்பே தாழ்வான மின்கம்பிகளை அகற்ற உத்தரவிட்டும் மெத்தன போக்குடன் செயல்பட்ட மின்வாரிய அதிகாரிகளால் பூபாலன் கால்களை இழந்துவிட்டதாக அவரது உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். பல மனு கொடுத்தும் கிராம சேர்ந்தும் நாங்கள் எல்லா கிராம சபை கூட்டத்திலையும் சொன்னோம், இதுமாரி லைன் போகுதுங்க, அது மோசமான லைன், ஹெச்டி லைனு, உயிருக்கே ஆபத்தான லைனு, இது நீங்கள் அவசியம் உடனடியாக நீங்கள் அகற்றணும், இதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களும் பல முறை மனு கொடுத்தாங்க. அது கேட்காமலே இபி அழிச்சதுனாலே அது அப்படியே விட்டுட்டாங்க. மின்சாரம் தாக்கி இளைஞர் கால்களை இழந்த சம்பவத்தை அறிந்ததும் ஊத்தமேடு மின்சார வாரிய அதிகாரிகள் தாழ்வாக சென்ற உயர் மின்னழுத்த மின்சார கம்பிகளை அகற்றியுள்ளனர். முன்கூட்டியே இந்த பணிகளை செய்திருந்தால் பூபாலன் 2 கால்களை இழந்திருக்க மாட்டார் என சோழாம்பூண்டி கிராம மக்கள் ஆதங்கப்பட்டனர்.